ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் ஆரி போடலாம். ஏன் அந்த கவரை கழட்டி உள்ளே வைக்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நமக்கு நூல் தீந்துருச்சு, காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கவரை எடுத்தால் அந்த கவரில் ஒரு நம்பர் வந்துடும். அதுக்கான ஷேடோஸும் அதில் கொடுத்துருப்பான். அதையே நம்ம காமிச்சோம், அதே கலர் த்ரெட்டே நமக்கு வந்து கிடச்சிரும் கடையில். ஏன் கிண்ணத்தில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். நம்ம எடுக்கிறப்போ வந்து நூல் வந்து மூவ் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும், இல்லைனா பிரிஞ்சு வரும். சிக்கு விழுகாமல் இருக்கிறதுக்கும் அந்த நூல் நம்ம ஸ்டாண்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கும் நான் எப்போவுமே ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிருவேன். ஓகேவா? லாஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருந்தோம் நார்மல் மிஷின் த்ரெட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் மிஷின் த்ரெட்டில் போட்டு பழகிட்டா நமக்கு வந்து இந்த சில்க் த்ரெட்டில் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சில்க் த்ரெட் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். லைட்டாக நம்ம இழுத்துட்டா கூட என்ன ஆகும்னா டக்குன்னு பிஞ்சிரும். அதனால தான் நம்ம நார்மல் த்ரெட்டில் பழகிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் எடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். மோஸ்ட்லி என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அதை தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு போடுறப்ப நார்மல் மிஷின் த்ரெட்டில் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சில்க் த்ரெட் எடுங்க. ஒரு 4-5 தடவைனா 10 தடவை கூட பரவாயில்லை, போட்டு பார்த்துட்டு நமக்கு அந்த நூல் பிரியலை, பிசுறு வரல அப்படின்னா மட்டுமே நம்ம வந்து சில்க் த்ரெட்டுக்கு போய்க்கிடலாம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், ஆரி எடுத்த உடனே எனக்கு வரவே மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். எதுவுமே நம்மளால் முடியாததுன்னு இல்லை, எல்லாமே நம்மளால் முடியும். போட போட வந்து நமக்குமே அது ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி தான் லாஸ்ட்டு கிளாஸில் சொன்ன மாதிரியேவும் இப்போயும் நம்ம போடுறோம். எப்போவுமே அந்த நீடியில் வந்து லைட்டாக கிராஸாக குத்திட்டு கீழே இருக்கிற நூலை எடுத்து லைட்டாக ரொட்டேட் பண்ணி வெளியே எடுக்கிறோம். பொறுமையாக போட்டுகிட்டே இருந்தோன்னா மினிமம் ஒரு 1 வீக் 3 டேஸ்லேயே நமக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். பதட்டப்பட வேணாம், பயப்பட வேண்டாம், நார்மலாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப மெயினேவும் இந்த செயின் ஸ்டிச் தான். இந்த செயின் ஸ்டிச்சை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஜாலியாக கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறதையே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். பயப்பட வேண்டாம், நம்மளால் முடியும். கண்டிப்பாக முடியாததுன்றது எதுவுமே கிடையாது. ஈஸியாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், நல்லபடியாக எல்லாருமே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் எல்லாமே போடுறேன், எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம்.